ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சில எளிய வார்த்தைகள் பார்க்க போகிறோம். ஃபியூ சிம்பிள் வேர்ட்ஸ். குச் சரல் சப்தோங் அப்படின்னா வேர்ட்ஸ். குச்னா சில, ஃபியூ சரல் சப்தோங் பார்க்கலாமா? ஊப்பர் அப்படின்னா மேலே, அபவ். பர் அப்படின்னா ஆண், அதன் மேலே. அபவ்னா மேலே, இது ஆணுன்னா ஒரு டேபிளுக்கு மேலே இருக்கும்ல, ஒரு டேபிள் மேலே புக் இருக்குன்னு பர், அந்த மாதிரி ஆண் அப்படின்னும் போது இந்த மேலே அது அபவ். அப்பு அப்படின்னா ஊஞ்சாயி அப்படின்னா உயரம், அப்பு. கீழே அப்படின்னா நீச்சே, கீழே. டவுன் கீழ் நோக்கி அப்படின்னா நீச்சேக்கு ஓர், டவுன் அப்புலேருந்து கீழே வான்னு சொல்லுவோம், கீழ் நோக்கி வான்னு சொல்லுவோம்ல, அப்போ நீச்சேக்கு ஓர், டவுன் கீழ் நோக்கி. முன்னாள் அப்படின்னா சாம்னே. பின்னால் அப்படின்னா பீச்சே. இடையில் பிட்வீன் அப்படின்னா பீச்மேங் அப்படின்னா இடையில். அப்புறம் மத்தியில் அப்படின்னா கே பீச் அப்படின்னா நடுவில், மத்தியில், அமாங். அப்புறம் பக்கத்தில் அப்படின்னா கே பகல்மேங் அப்படின்னா பிசைடு, பக்கத்தில். அப்புறம் நியர் அருகில் போது பாஸ்மேங் அப்படின்னா நியர். அப்புறம் அரவுண்டு சுற்றிலும் அப்படின்னா ஆஸ்பாஸ் அப்படின்னா சுற்றிலும். இப்போ எதிராக அகைன்ஸ்ட், எதிராக அப்படின்னா கிலாஃப். இருந்தும் கூட அப்படின்னா சாஹே அப்படின்னா நீ என்னை வஞ்ச இருந்தும் கூட நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவேன். இருந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது இருந்தும் கூட நம்ம சாஹே. தாண்டி அப்படின்னா ஆகே, அதை தாண்டி நீ செய்ய, என்னை தாண்டி தொடு, என்னை தாண்டி அதை செய்ய அப்படின்வாங்கல்ல, ஆகே. வழியாக, மூலமாக அப்படின்னு த்ரூ அப்படின்னா துவாரா. அப்புறம் முழுவதும் அப்படின்னா லகாதார். இன் அப்படின்னா அந்தர், உள்ளே, அந்தர். வெளியே அவுட் அப்படின்றது பாகர். உடன் அப்படின்னா சாத், அவனுடன் வா அப்படின்னும் போது சாத். ராம்கே சாத் ஆவோ, ராமனுடன் வா அப்படின்றது சாத். பினா அப்படின்னா இல்லாமல், நீ இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீ இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னும் போது இல்லாமல். சாத் பினா சாத் அப்படின்னா உடன் இல்லாமல், நீ நீ என் கூட இல்லாமல், நீ உடன் இல்லாமல் அப்படின்றது மாதிரி சாத் பினா சாத். சிர்ப் அப்படின்னா ஒன்லி, அதை கேவல் அப்படின்னு சொல்லலாம், மட்டும். சிர்ப்புன்னு சொல்லலாம், கேவல் அப்படின்னு சொல்லலாம். சிர்ப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. தவிர அப்படின்னா அலாவா. துரந்த் அப்படின்னா உடனுக்குடன், உடனடியாக, இம்மிடியட்டாக செய்கிறது உடனுக்குடன், துரந்த். அப்புறம் திடீரென அப்படின்னா அசானக், ஏகாயக் அப்படின்னு 2 தடவை சொல்லலாம். அசானக் அப்படின்னு சொல்லலாம், ஏகாயக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பிறகு அப்படின்னா பாத். பின்னர் அப்படின்னா பாத்மேங். ஆஃப்டர்னா பாத். லேட்டர் அப்படின்னா பாத்மேங். என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ நோக்கினும் போது கீ ஓர். முற்றிலும் அப்படின்னா பில்குல். போதும் அப்படின்னா பஸ், போதும் போதும் அப்படின்னா பஸ் பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் இருந்து அப்படின்னா சே. தக் அப்படின்னா வரை, இதிலிருந்து இது வரை அப்படின்னா ஏதாவது ஊர், மெட்ராஸ்லேருந்து மதுரை வர அப்படின்னா மெட்ராஸ் சே மதுரா தக் அப்படின்னு சொல்லணும். லேகின் அப்படின்னா பட், ஆனால். லேகின் கியோங் அப்படின்னா ஆனால் ஏன், பட் ஒய் அப்படின்னா லேகின் கியோங். ஆகையால் எனவே அப்படின்றது இஸ்லியே. அகர் அப்படின்னா என்றால், ஏனென்றால் அப்படின்னா கியோங் அகர் அப்படின்னு சொல்லலாம், ஏன் என்றால். மகர் அப்படின்னா இன்னும். ஏற்கனவே அப்படின்னும் பகலே சே. தோ அப்படின்னா அதனால், ஸோ.
ஆல்சோ அப்படின்னா பி அப்படின்னா கூட, அவன் கூட வா. அவுர் அப்படின்னா அண்டு, மேலும் மற்றும். யா அப்படின்னா அல்லது. ஆனாலும் கூட அப்படின்னா பர் தப்பி, அது இருந்தும் கூட, இது ஆனாலும் கூட. பர் தப்பி அப்படின்னா ஆனாலும் கூட. இறுதி வரை, கடைசி வரை அப்படின்னா, கடைசி வரைனா அந்தக், இறுதி வரை அப்படின்னா ஆகிர் தக். எப்படினாலும் சொல்லலாம், ரெண்டுக்குமே ஒரே மாதிரியே சொல்லலாம். அந்தக், ஆகிர் தக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனால் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், முற்றிலும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், போதும் 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 அப்படின்னு 2 தடவை சொன்னாலும், போதும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்றத, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.